அன்பு தமிழ் மக்களே வணக்கம். இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் என்னன்னா, இஸ்ரேல் இராணுவம் 33 பிணைய கைதிகளை விடுவித்துள்ளது. ஹமாஸ் 6 பிணைய கைதிகளை கொன்றுவிட்டது. அதில் ஒரு பிரிட்டிஷ் பிரஜையும் ஒரு அமெரிக்க பிரஜையும் உண்டு. அதற்கு கொஞ்ச நேரம் முன்னால் தான் அந்த 2 பேரும் தங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் வீடியோ காலில் பேசிக்கொண்டு இருந்திருக்கிறார்கள். இஸ்ரேல் இராணுவம் ஹமாஸை நெருங்கியதும் அந்த 6 பேரையும் கொன்று விட்டார்கள். இஸ்ரேல் இராணுவம் உடல்களை கைப்பற்றி மருத்துவமனைக்கு கொண்டு வந்துவிட்டது. இப்போது இவர்களை கொல்ல காரணம், ஹிஸ்புல்லா குருவி போல கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேமித்து வைத்த 2 ஆயுத கிடங்குகளை இஸ்ரேல் விமானங்கள் வந்து தாக்கி அழித்து விட்டது. அது அந்த அமைதி மார்க்கத்தினரை கொதிப்படைய வைத்து விட்டது. நாட்டே போப்வெல் என்ற பிரிட்டிஷ் பிரஜையை அக்டோபர் 7ஆம் தேதி பிடித்து வைத்ததிலிருந்து நல்லா தான் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. நிலையான புத்தி இல்லாத இந்த ஹமாஸுகள் திடீர்னு கொண்டுட்டானுங்க. நேற்று இரவு காசா தெற்கு பகுதியில் நடந்த தாக்குதலுக்கு பிறகு இவர்களது உடல் கண்டெடுக்கப்பட்டு விட்டது. விடுவிக்கப்பட்ட 33 பிணைய கைதிகளில் 2 பெண்களும் அடக்கம். அவர்களுக்கு மருத்துவமனையில் வைத்தியம் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் இராணுவம் நெருங்கியதும் இந்த கைதிகளை அம்போ என்று விட்டுவிட்டு ஓடிவிட்டார்கள் இந்த ஹமாஸுகள். ஹமாஸுகளுக்கு உடம்பில் தெம்பு இல்லை, உடலில் பலமும் இல்லை, கையில் ஆயுதங்களும் குறைந்து விட்டது. ஒரு துப்பாக்கியை வச்சுக்கிட்டு 33 பேரையும் மிரட்டிக்கிட்டு இருக்க முடியாதுல்ல. கைதிகளுக்கு சாப்பிட உணவு ஒழுங்காக கொடுப்பதில்லை. அவங்களுக்கே சாப்பிட கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம்லாம் கைதிகளுக்கு கொடுக்கணும். ஆஜானு பாகுவாக இருந்த இந்த கைதிகள் இப்போ நோஞ்சாங்களாக இருக்காங்க. ஆயுத கிடங்குகள் பற்றி எரிகின்றன. வானத்தில் இருந்து ஒரு பக்கம் ட்ரோன்கள், இன்னொரு பக்கம் நெகேவ் NG7 துப்பாக்கிகளின் குண்டுமலை, இன்னொரு பக்கம் மெர்காப்பா டேங்குகள் உழுதுகிட்டு வருது. மனுஷன் என்னதான் செய்ய முடியும்? ஓடுறதை தவிர வேற வழி இல்லை. நேற்று மட்டும் 45 இலக்குகள் தாக்கி அளிக்கப்பட்டுள்ளன. டெல் அவீவுக்கு மனித குண்டை அனுப்பியது நாங்கள் தான் என்று ஹமாஸ் ஒத்துக்கொண்டு விட்டது. குறி தவறி வெடித்ததிலிருந்தே தெரியலையா அது நாங்கள் தான்னு. புள்ளி வச்சு தாக்குனா அது இஸ்ரேலு, குத்துமதிப்பாக தாக்குனா அது ஹிஸ்புல்லா, தாக்காமலேயே தாக்கணும்னு சொன்னால் அது ஹூத்தீஸு, கூலிப்படையை விட்டு தாக்குனா அது ஹிசாப் தேசம். இதுதாங்க கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. நாங்கள் தாக்குவதற்கு சரியான நேரம் பார்த்து கொண்டு காத்து கொண்டு இருக்கிறோம். அந்த நேரம் வந்ததும் இஸ்ரேல் அழியும் என்று ஜோசியம் சொல்லி கொண்டு இருக்கிறார் கோமேனி. அந்த மரத்தடி வெந்தாடி ஜோசியரிடம் உள்ள கிளி கூண்டை விட்டு வெளியே வந்து காடை எடுக்க மாட்டேங்குதான். அதுதான் அங்கே சிக்கல். நவ் த பால் இஸ் இன் த US கோர்ட் அப்படின்னு சொல்கிறாரு ஈரானின் வெளியுறவு மந்திரி. எப்போதாண்டா பால் உங்கள் கோர்ட்டுக்கு வரும்? அதையாவது சொல்லி தொலைங்கடா. நீ எப்போ தான் விளையாட வருவேன்? அதையும் உன்னால் சொல்ல முடியலையே. நீ திடீர்னு போர் நிறுத்தத்துக்கு சம்மதம்னு சொல்லும்போதே டவுட்டு வருது. அசந்திருக்கிற நேரமாக பார்த்து அக்டோபர் 7ஆம் தேதி தாக்குற மாதிரி தாக்க மாட்டில்ல. போரிட ஆயுதங்கள் சுத்தமாக தீர்ந்து போச்சு. சாப்பிட ரொட்டி குபூஸு சுத்தமாக இல்லை. சீஸ் பயரையாவது அவிச்சு திம்போன்னு வந்தியா? போர் நின்று போனால் ஹமாஸுகளுக்கு வேலை இல்லை. வேலையில்லா திண்டாட்டம் வந்துடுமே. ஏதாவது ATMல செக்யூரிட்டியாக போட வேண்டியது தான். அங்கே தானே வெத்து துப்பாக்கியாவது கையில் கொடுப்பானுங்க. உங்களுக்கு தான் முதுகு வளைஞ்சி வேலை செய்யாத. இப்போ முதுகு வளைஞ்சி இருப்பதுக்கு காரணம் குகைக்குள்ளே குனிஞ்சே நடந்து 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 பெர்மனண்ட்டாக முதுகு வளைஞ்சி போச்சு. அதை இனி நிமித்த முடியாது. இனி நீங்கள் அடிமைப்பண்ண MGR தான். இப்போ கொலம்பியா நாடு நிலக்கரி ஏற்றுமதியை இஸ்ரேலுக்கு நிறுத்திவிட்டது. இஸ்ரேல் பவர் கட்டில் மாட்டிக்கிட்டு கலைஞர் ஆட்சியை நினைவுபடுத்த போகிறது. துருக்கியும் கொலம்பியாவும் என்ன சொல்கிறது என்றால், பொருளாதார தடை போட்டு அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் நம்மிடம் மண்டியிட வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது. கரண்ட் இல்லாமல் அயன் டோமை சார்ஜ் பண்ண முடியாமல் இஸ்ரேலை திணறடிக்க வேண்டும். அந்த நேரம் பார்த்து நாம் இஸ்ரேலை தாக்கி அழித்து விடலாம் அப்படின்னு ஐடியா சொல்கிறார்கள். கரண்ட் இல்லாத நேரமாக பார்த்து சாமியோ, இருட்டில் இடம் தெரியாமல் காசா பகுதியில் போய் தாக்கி அழிச்சிட போகிறீங்க. ஆமாம், இந்த ஈரான் இப்போ இன்னும் ஆலோசிச்சுக்கிட்டே இருக்கா? அவ்வளவு பாதுகாப்பு கொடுத்தும் ரகசிய இடத்தில் இருந்த இஸ்மாயில் ஹனியாவை சட்டமில்லாமல் வச்சு காய்ச்சி விட்டானே. நாமெல்லாம் ஏமாத்துறோம்
அப்படின்னு கோமினியை சுற்றி இருக்கவங்க எல்லாம் புலம்புனதை கேட்டு கோமினி அப்படியே அப்செட் ஆகிட்டாராம். அதை கேட்டதும் கோமினிக்கு பயம் தொத்திக்கிச்சான். மாரியம்மன் கோயில் பூசாரியை வர சொல்லியிருக்காராம் வேப்பங்குலையோட. ஈரான் ரஷ்யாவிடமிருந்து எலக்ட்ரோ மேக்னட்டிக் பிளேனை வாங்கி இருக்கிறதாம். அதை வைத்து ஆர்டிஃபிஷியல் லைட்னிங்கை உருவாக்கலாமா. மின்னல்களை வைத்து அயன் டோமை செயலிழக்க வைக்க போகிறார்களாம். அதோடு இன்டர்நெட் சர்வர்களையும் தாக்க போகிறார்களாம். கம்யூனிகேஷன் டவர்களை மின்னலை வைத்து செயலிழக்க வைக்க போகிறார்களாம். அதை ஈரான் செய்தால் இஸ்ரேலுடைய கை என்ன பூரி சுட்டுக்கிட்டா இருக்கும். சீக்கிரமாக செய்யுங்கப்பா. அப்பா, இதை நீங்கள் செயல்படுத்துறதுக்கு முன்னால் நீங்கள் செயல் இழந்துடாதீங்க. அப்புறம் ஹமாஸ் தலைவன் அகமது யாசின் மாதிரி வீல் சேரில் வச்சு தள்ளிக்கிட்டு தான் போக வேண்டியது வரும். இஸ்ரேலை அழிக்கிற சிந்தனையில் நீங்கள் அழிஞ்சு போயிடாதீங்க. 1008 குழி தோண்டி இஸ்ரேலியர்களை கொல்லுவது எல்லாம் ஒரு விடுதலை போராட்ட இயக்கமாம். பதிலுக்கு இவர்களை வேட்டையாடினால் அது ஜெனோசைடாம். யூத இனம் இருக்கவே படாது என்று இவர்கள் செயல்படுவது இன துவேஷம் இல்லையாம். இஸ்ரேலியர்களுக்கு இந்த பூமியில் வாழ உரிமையை நாங்கள் கொடுக்கலையே. இப்போது நடப்பது எல்லாம் இஸ்லாம் வெர்சஸ் ஜியோனிசம், இஸ்லாம் வெர்சஸ் கிறிஸ்டியானிசம். ஜெருசலம் நகரை கைப்பற்றத்தான் இஸ்லாமிய நாடுகள் மும்முரமாக செயல்படுகின்றன. அவர்களுக்கு ஜெருசலம் தான் வேண்டுமாம். அதுதான் அவர்களுக்கு புனித நகரமாக தென்படுகிறதாம். தேவன் இருக்கிற இடம் அதுதான் எப்படிரா கண்டுபிடிச்சிங்க? மக்காவுக்கு எல்லாம் போக மாட்டியா மக்கா? பெட்ரோமாக்ஸ் லைட்டே தான் வேணும் அப்படின்னு ஏன்டா அப்படி அடம் பிடிக்கிறீங்க? சூசைடு பாம்பே ஒழுங்காக வெடிக்க வைக்க தெரியல, நீங்களா ஜெருசலம் நகரப்பை பிடிக்க போகிறீங்க? நேற்று இஸ்ரேலிய இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் ஒரு சம்பவம் நடந்துள்ளது. அங்குள்ள ஒரு கம்பெனியின் செக்யூரிட்டி கார்டை தாக்கிவிட்டு துப்பாக்கியை ஒரு பாலஸ்தீனம் பிடுங்கிட்டு ஓடிட்டான். அந்த தீனம் பிடிச்ச பாலஸ்தீனனும் அதே கம்பெனியில் தான் வேலை செய்கிறானான். அவனும் அங்கே உள்ள ஒரு ஊழியனான். இதுவும் ஒரு ஹமாஸின் வேலைதான். பாலஸ்தீனர்களுக்கு கம்பெனியில் இறக்கப்பட்டு வேலை போட்டு கொடுக்காதீர்கள் என்பதை இது காட்டுகிறது. பாலஸ்தீனர்களுக்கு இறக்கப்படுவதும் பாம்புக்கு இறக்கப்படுவதும் ரெண்டு ஒன்று தான். பல பாலஸ்தீனர்கள் இஸ்ரேலின் பல கம்பெனிகளில் வேலை பார்த்து கொண்டுதான் வருகிறார்கள். இந்த சம்பவம் இனி பாலஸ்தீனர்களை சந்தேகத்துடன் பார்க்க வைக்கும். பாலஸ்தீனர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பதை இது தடுக்கும். பல பாலஸ்தீனர்கள் கார் பங்களா என்று இங்கு வசதியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி துப்பாக்கியை ஊழியனே திருடி சென்றால் எவன் இனிமேல் இவர்களை நம்புவான்? உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்பவர்கள் என்று ஏற்கனவே இவர்கள் வாங்கி வைத்திருக்கிற நல்ல பெயரை அவர்கள் நிரூபிக்கிறார்கள். வேற ஒன்றும் இல்லை. திருடியவனுக்கு துப்பாக்கியின் சேஃப்டி லாக்கை எடுக்க தெரியாததால் செக்யூரிட்டியை சுட முடியவில்லை. அதனால் துப்பாக்கியின் பின்பகுதியால் தாக்கி காயப்படுத்தி விட்டு ஓடிவிட்டான் இந்த மக்கு பிளாஸ்திரி. இப்போது செக்யூரிட்டி கார்டு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கார். இந்த ரஷ்யாவுக்கு இஸ்ரேலை நேரடியாக தாக்க தைரியம் இல்லாததால் ஈரானை நோண்டி விட்டு ஆயுதம் கொடுத்து தாக்க சொல்கிறது. அந்த பயந்தாங்கொள்ளி ஈரான் லெபனானை விட்டு இஸ்ரேலை தாக்குகிறது. துருக்கி என்ன சொல்லுகிறது என்றால், நானும் போரில் இறங்கி விடுவேன், அப்புறம் இஸ்ரேலை தூக்கி பாலஸ்தீனர்களிடம் கொடுப்பதை தவிர எங்களுக்கு வேற வழியே இருக்காது, அதான் பார்க்குறேன் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. வல்ச்சர் இஸ் அ பேஷண்ட் பேர்டு என்ற பழமொழி எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. ஹமாஸ் இயக்கம் முழுமையாக அழியும் வரை வல்லூர் காத்து கொண்டுதான் இருக்கும். நான் மீண்டும் வருவேன். ஜெய் ஹிந்த்.